வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானாசிரியருடைய பொறுப்புகள் என்னென்ன, தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சுவாமிஜி அவர்கள் விளக்கமாக சொல்லிகிட்டே வராரு. அதனுடைய நிறைவு பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஞானாசிரியர் ஒரு டாக்டரை விட மிக உயர்வானவன், ஒரு டீச்சரை விட மிக உயர்வானவன், இறைவனே அவனாக காட்சியளிப்பான். ஞானாசிரியராக பார்க்கக்கூடிய அந்த ஞானம் தேடி வருபவர்கள் எல்லாம் அவனை இறைவனாகவே காண்பார்கள். அதனால் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க வேண்டும், குடும்ப அமைதியில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஞானாசிரியர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் தான் முதல்ல அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொன்னால் மட்டுமே அந்த கருத்து போய் சேரும். அதே மாதிரி ஐவகை கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். பேச்சு கலையில் சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களை திறம்பட சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கடைசியாக பேசும் பொழுது கடைசியாக யார் பேசுகிறாங்களோ அவங்க என்ன சம்மப் பண்ணி சொல்ல போகிறாங்கங்கிறத கேட்குறதுல தான் கேட்பவர்கள் ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதனால் நடுவில் பேசுகிறவங்க எல்லாருமே சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு ஒரு வெறுப்பு தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மனவளக்கலையை பற்றி நம்ம பேசும் பொழுது, மனவளக்கலை அப்படிங்கிறது கேட்பவர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் கேட்பவர்களை பற்றியுமே பேசுவதனால மிக மிக இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். அறிவுபூர்வமான விளக்கங்கள், அதுவும் இத்தனை காலமாக இருந்த தத்துவ விளக்கங்களில் இல்லை, இத்தனை காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்களில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் நிறைய விஷயங்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல்ல முடியாமல் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களோட நம்ம மனவளக்கலையை கற்பிக்கிறதுனால கேட்பவர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அறிவுபூர்வமாக எல்லாருமே வந்து நிறைவடைகிறதுனால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டாக தான் இது இருக்கும். அதனால் தேடி வந்தவர்கள் அனைவரும் ரொம்ப புகழ்வாங்க. யார் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்களோ அவங்கள, ஞானாசிரியர்களை புகழ்வாங்க. ஆனால் இந்த புகழும் பெருமையும் நம்முடையது அல்ல, மனவளக்கலையினுடையதே. அதாவது டைரெக்டாக சொன்னோம்னா நம்ம சுவாமிஜி அவர்களுடைய புகழ் தானே தவிர இதில் எதுவுமே நம்மளுடைய புகழ் கிடையாது. இது எல்லாமே நம்ம சுவாமிஜிக்கு போய் சேர வேண்டிய ஒரு புகழ் தான். ஏன்னு கேட்டால் அவரால் வடிவமைக்கப்பட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து 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 ப்ராக்டிஸ் பண்ணி சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி நமக்கு மனவளக்கலையாக ஸ்கை யோகாவாக கிடச்சிருக்கிற காரணத்தினால புகழெல்லாம் வந்தால் எல்லாமே நம்முடைய குருவுக்கே அப்படின்ற ஒரு பணிவான மனோநிலையில் இருக்கணும். அதுக்கு தான் சுவாமிஜி இறுதியாக ஒரு கவிதை மூலமாக விளக்குகிறார். நிலவு ஒளி ரவியால் போல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரவின்னா சூரியன், சூரியனால தான் சந்திரனுக்கு ஒளி கிடைக்குதே தவிர சந்திரனுடைய ஓனான லைட்டுங்கிறது எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஞானாசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாமே குருவினுடைய புகழ் அப்படிங்கிறத உணர்ந்து தன்முனைப்பை அடக்கி தியாகத்தின் திருவுருவங்களாகவே ஞானாசிரியர்கள் திகழ வேண்டும். தன்முனைப்பு அடக்கம்ங்கிறது முக்கியமான ஒரு குவாலிட்டி ஞானாசிரியனுக்கு இருக்கணும். எல்லாமே குருவுடைய புகழ் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கணும். உடனே சுவாமிஜிக்கு தன்முனைப்புன்னு அர்த்தம் கிடையாது. சுவாமிஜி தன்னையே அந்த இடத்துல ஒரு இதுவாக சொல்லிக்கல. அவர் திரும்பவும் இறையாற்றலினுடைய ஒரு கருவியாகத்தான் நான் இருக்கேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். அப்போ சுவாமிஜி வந்து இறையாற்றலின் உருவமாகவே இருக்கிறதுனால அவர் தான் இறையாற்றல் அல்லது இறையாற்றலின் உருவெடுத்து வந்த ஒரு விஷயமாக சுவாமிஜி அவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தான் அந்த விஷயம் எல்லாமே போய் சேரும் அப்படிங்கிற முனைப்பு அடக்கம் இருந்தால்தான் நாம் உயர்ந்து அடுத்தவர்களையும் உயர்த்த முடியும். இது ஒரு முக்கியமான குவாலிட்டியாக சுவாமிஜி சொல்கிறார். அப்போ ஒரு டாக்டருக்கு இருக்கக்கூடிய மிக உயர்வான குவாலிட்டி இருக்கணும். அதாவது எப்படி உடல் துன்பத்தை தீர்க்கிறாரோ அதே மாதிரி உயிரினுடைய துன்பம் பாவப்பதிவுகளை போக்குவது,
இறையாற்றலை உணர்வது முதலிய விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். அதனால் ஒரு டாக்டரை விட உயர்வானவன். ஒரு ஆசிரியர் வந்து எழுத்து எண், அதாவது அரித்மெட்டிக் சொல்லி கொடுக்குறாரு, லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாரு, மற்ற விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு சயின்ஸ் அப்படின்னு சொன்னால், அதை விட மிக உயர்வான சயின்ஸு இது. வாழ்க்கை கல்வி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சிக்கல்களை போக்கக்கூடியது, மனச்சிக்கல்களை போக்கக்கூடியது, மன தெளிவை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு பணியை செய்கிறதுனால ஞானாசிரியன் ஒரு ஆசிரியரை விட மிக உயர்வானவன். இறைவனாகவே அவனை எல்லோரும் காண்பார்கள். ஏன்னு கேட்டால் அவர்களுடைய சிக்கல்களை தீர்க்க வந்த ஒரு மாமருந்தாக இருக்கான். உடலுக்கு உடற்பயிற்சியை கொடுத்து உடல் துன்பங்களையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மாமருந்தாக ஒரு ஞானாசிரியன் விளங்குகிறான். அப்படிங்கிறதுனால அவனை தெய்வமாகவே எல்லாரும் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஞானாசிரியன் தன்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தானும் தன்னுடைய மனைவியும், அல்லது மனைவியாக இருந்தால் கணவனும் ஒரு அமைதியோட, நல்ல அன்போட, ஒரு பிணைப்போட வாழணும். அப்போ தான் அடுத்தவங்க அதை பார்த்து தாங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப அமைதிங்கிறத பேணி பாதுகாக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் சோதனை செய்யக்கூடிய ஒரு கருவி வந்து குடும்பம்தான். அதனால் குடும்பத்தில் தான் நம்ம வந்து ஒருவனுடைய குடும்ப அமைதி எந்த அளவுக்குலாம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஞான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலான்னு சுவாமிஜி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேசும் பொழுது சுருக்கமாக தெளிவாக தான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு புது வார்த்தையை பிரயோகிச்சா கூட அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி, அது புது வார்த்தையாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை தெளிவாக விளக்க வேண்டும். அப்படி சொல்லும்போது தான் அதே வார்த்தைகளை, அதே சொற்களை எல்லோரும் யோசித்து மனசுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு இறை ஆற்றல்ங்கிறத பற்றி சுவாமிஜி அவர்கள் தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை சொல்கிறார். தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை இங்கிலீஷில் வந்து செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் முதல்ல கேட்கும் பொழுது புதுமையானதாக இருக்கும். அப்போ நம்ம திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளையும் சொல்லி அதை என்னன்றதை விளக்கணும். தன் இறுக்கம் கொண்டது இறையாற்றல். அந்த இறுக்கத்தினால மடிப்பு விழுந்து விண்ணாகியது. பரமாணு விண் அப்படிங்கிறது பகுக்க முடியாதது. அணு அப்படின்னா விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணு பிரிக்கக்கூடியது. நம்ம சுவாமிஜி சொல்லக்கூடிய பரமாணு விண்துகள், இறைத்துகள் அப்படிங்கிறதெல்லாம் பிரிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இறைத்துகள் ஆயிற்று, விண்துகள் ஆயிற்று. அந்த விண்துகள்கள் கூடி பஞ்சபூதங்களாகியது. பஞ்சபூதங்கள் கூடிதான் தோற்ற பொருட்களாக இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லணும். தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே இறையாற்றலுக்கு இயல்பான ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் சூழ்ந்து அழித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அப்படிங்கிற 2 ஃபோர்ஸஸ் உருவாகியது. வெறும் ஈர்ப்பு இயக்கம் மட்டும் கிடையாது, தள்ளும் ஆற்றலும் இருக்குது இறையாற்றலினுடைய ஆற்றல். அதனால தான் எல்லாமே உருண்டையாக மிதந்து சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விளக்கணும்னா நம்ம திரும்ப திரும்ப நம்ம முதல்ல அறிவில் தெளிவு பெற்று அந்த தெளிவோடு விளக்கணும். நல்லா கேட்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கணும். ஏன்னா கேட்பவர்களை பற்றின விஷயங்களையும் கேட்பவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும், கேட்பவர்கள் அப்படிங்கிறவங்க யாராக இருக்காங்களோ அவங்களுடைய சிக்கல்களை பற்றியும் எல்லா விஷயங்களையும் பற்றியும் தான் பேசக்கூடியது நம்மளுடைய ஸ்கை யோகா எனக்கூடிய மனவளக்கலை. அப்படிங்கிறதுனால தெளிவாக பேச வேண்டும் சொல்லி சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு. நிறைவு பகுதியை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். விளக்க வந்த விஷயத்தை தெளிவாக்க ஏதேனும் ஒரு மேற்கோள் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் மேற்கோளின் கருத்து தொடர்பாகவே பேசிக்கொண்டு போனால் நமது மைய கருத்து விட்டு போகும். எந்த இடத்தில் விட்டேன் என்று தெரியாமல் தடுமாற வேண்டி வரும். பேச்சுக்கலையை பொறுத்த மட்டிலே சொல்வன்மைதான் பயன் விளைவிக்கும். அதிகமாக பேசுதல் சொல்வன்மையை கெடுத்துவிடும். நமக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்பது கேட்போர் பாராட்டை விரும்பும் புகழ் மோகமாகும். புகழ் மோகம் புகழை விரட்டும் சாட்டை என்பதால் பேச்சாளனுடைய புகழ் மோகம் உண்மையில் கேட்போரின் வெறுப்பைத்தான் பெற்று தரும். நமது நோக்கம், அதாவது பேசுபவரின் அறிவு மேன்மை எங்கே போயிற்று என்று பாருங்கள்.
செய்த செயலாலே பயன் பெற்றவர்கள் உள்ளம் பொங்கி வருகிறது பாருங்கள். அந்த பூரிப்பிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் புகழ் ஆகும். அதை விடுத்து ஞானாசிரியன் வெறுமனே புகழை தேடினால் அவன் ஞானியும் இல்லை, ஆசிரியனும் இல்லை. இன்று பேச வேண்டியவர்கள் 4 பேர்கள் இருப்பார்கள். அதில் கடைசியாக வருபவர் முக்கியமானவராக இருப்பார். இந்த இடத்துல எனக்கு ஒன்று சொல்ல தோணுது. எப்போவுமே பேராசிரியர்களை பேச விட்டா கூட சுவாமிஜி அவர்கள் கடைசியாக சம்மப் பண்ணி கருத்துக்களை சொல்லி முடிப்பார். அப்போ கடைசியாக பேசுகிறவர் சுவாமிஜியாக இருப்பார். அப்போ சுவாமிஜியுடைய ஸ்பீச்சை கேட்க தான் நம்ம எல்லாருமே ரெடியாக இருந்திருப்போம். அந்த காலகட்டத்தில் பயிற்சிகளை நேரடியாக அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதான் சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார், இறுதியாக பேசுகிறவங்க எல்லாத்தையும் சம்மப் பண்ணி என்ன கருத்துங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய கருத்தை கேட்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு நடுவில் பேசுகிற 2-3 பேர் தான் கதையே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கேட்குறவங்களுக்கு வெறுப்பு தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறார். நடுவில் பேசுபவர் அதை உணர்ந்து அவர் எத்தகைய சிறந்த பேச்சாளர் ஆனாலும் சபையினுடைய எதிர்பார்ப்பானது கடைசி பேச்சாளர் மேல்தான் இருக்குமாகையால் நடுவில் பேசுபவரானவர் தக்க அளவில் தன் பேச்சை சுருக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவர் எவ்வளவுதான் சிறப்பாக பேசினாலும் சபைக்கு இவர் பேசுவது ஏறாது, வெறுப்பு வேறு விளையும். மனவளக்கலையை பற்றி பேசுவீர்களானால் பேச்சு அருமையாகத்தான் இருக்கும். அந்த சிறப்பு உங்களுடையது அன்று, அது மனவளக்கலையின் உடையது. இதை ஞான பேராசிரியர்கள் உணர்ந்து தன்னடக்கம் கொள்ள வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவுகளில் தெளிவின்மை இருந்த காலம் போய்விட்டது. நமது மனவளக்கலையில் பூரணமாக தெளிவு இருக்கிறது. எனவே அது சுவையாகத்தான் இருக்கும். பேசுகிறவர்கள் இதை தமது பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மனவளக்கலையின் பெருமை. ஏனெனில் நாம் கேட்பவர்களை பற்றியே பேசுகிறோம், அவர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், அவற்றிற்கான தீர்வுகளை பற்றி பேசுகிறோம். கேட்போருக்கு இதில் ஈடுபாடு வரத்தான் செய்யும். இது முற்கால தத்துவ சொற்பொழிவுகளில் கிடையாது, மனவளக்கலையில் மட்டும்தான் உண்டு. எனவேதான் மனவளக்கலை பேச்சாளர்களை கேட்போர் மதிக்கிறார்கள். இறுதியாக சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நடைமுறையிலே தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். அப்படி ஏதேனும் புதிய வார்த்தையின் மூலமாக ஒரு கருத்தை உணர்த்த வேண்டுமானால் அந்த வார்த்தையின் விளக்கத்தை கூடுமான வரையிலே சொல்லிவிட வேண்டும். நீங்கள் 2 சொற்கள் சொன்னாலும் கூட அந்த சொற்களை கேட்கும் காது, அந்த ஆன்மா ஒரு ஓய்வு பெறும். மீண்டும் மீண்டும் அதே சொற்களை, அதே கருத்தை நாடியும் நிற்கும். அதை சொல்ல சொல்ல உங்களுக்கும் அந்த கருத்தே ஆழமாகி போக அறிவு மேன்மை பெறும். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளி என்றே உணர்ந்தடங்கு. என் ஒளியே சிறந்ததினி ரவி ஒளியேன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும்போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர்குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு எண்ண இருளே மிஞ்சும். இந்த மாதிரியாக ஞானாசிரியர்களுடைய பொறுப்புகள் என்னென்ன, தகுதிகள் என்னென்னங்கிறத பற்றி சுவாமிஜி அவர்கள் ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. இது எதுக்குன்னா நம்ம எல்லாரும் உணர்ந்து அதை நடைமுறையில் கொண்டு வரதுக்காக தான். ஆகவே ஞானாசிரியர்களாக பரிணமிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும், அறிவில் சிறந்த உயர்ந்த அனைவரும் நல்ல முறையில் குருவினுடைய எல்லா விஷயங்களையும் நன்முறையில் பிடித்து கொண்டு
நல்ல முறையில் ஃபாலோ பண்ணி நாமும் குரு அருளையும் திருவருளையும் பெற்று மென்மேலும் உயர்ந்து ஒரு உண்மையான குருஸ்தானத்தை அடையணுங்கிறது தான் சுவாமிஜி அவர்களுடைய நோக்கமாக இருக்கிற காரணத்தினால நாமும் மிகச்சிறந்த குருக்களாக பரிணமிப்போம். அதற்கு எல்லாம் வல்ல குருவருளும் திருவருளும் என்றென்றும் நமக்கு துணை நிற்கும் ஆக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.